ஆண்டவரே வணக்கம். அனந்தபுரி நாடு அனந்தபுரி எனக்கோ இரு செல்வங்கள் அயல்நாடு சென்று நாட்டு விளப்பங்களை அறிந்து இந்த தாயாகம் வருவதை செய்தி வந்துள்ளது. அந்த சந்தோஷமான செய்தியை என் மனைவிடம் தெரிவிக்க வேண்டும். அதற்கு முன்பாக அவைக்கு வரக்கூடிய அவை காலத்தில் பலப்பற்ற மாலை இப்படியே போடுவாங்க. உங்க இடத்துல பாடுறா சொல்லுங்க. அனுதினம் அவைக்கு வந்து மாலை நிற்கத்தானே? ஆமாங்க. மாலை நாங்களே மாத்தி மாத்தி போறோம்னா காரணம் கேக்குறியா? ஐயோ தப்பா நினைக்காதீங்க. இப்ப இந்த மாலை நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்தேன். ஆனா உங்களுக்கு போடல. அது ஒரு காரணம். இந்த மாலை வாங்க நான் கடைக்கு போனேன். அந்த கடையில உன்ன மாதிரி ஒரு பெரிய மனுஷன் என்ன பார்த்து கேட்டாங்க. என்ன தெரியுமா கேட்டேன்? இந்த மாலை யாருக்குன்னு கேட்டேன். உடனே நான் சொன்னேன் எங்க மகாராஜாவுக்கு தான் மாலை அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவங்க சொல்றாங்க ஐயா உங்க மகாராஜாவுக்கு மாலை இப்ப போடக்கூடாது. அவரு செத்து பாடல் வைக்கும் போது தான் போடணும். நீ எப்ப சாக போற? அது மட்டும் கிடையாதுங்க. இப்ப இந்த மாலை கட்டணும் தப்பு பண்ணிக்கிறாங்க. நேரா கட்டிக்கிட்டு வந்து அடியில குண்டா வச்சுக்கிறாங்க. அப்படி சொல்ல வச்சிருக்காங்க. ஐயா இப்ப எங்க பாம்பு வைக்கிறாங்க. மாலையில பாம்பு வைக்கிறாங்க. பாம்பு வைக்கிறாங்க. பாம்பு வைக்கிறாங்க. அப்படி இந்த மாலையில பாம்பு வச்சா எங்கடா வைப்பாங்க? அடியில வைப்பாங்க. அப்படி அடியில பாம்பு இருந்து இந்த மாலை உங்க கழுத்துல போடும் போது அந்த பாம்பு வச்சா என்னடா ஆகும்? ஆரம்பத்துல எடுத்துட்டியா? இன்னும் கோயில் வரைக்கும் பல்லு கட்சி வச்சிருப்பேன். எனக்கு சந்தோஷம் அதிகமாகி போச்சு. அந்த சந்தோஷமான செய்தியை என் மனைவியிடம் தெரிவிக்க வேண்டும். யாரு பார்த்து நம்ம போட்டுற? இவர் யாரு? நம்ம மகாராஜாடா. சம்பளம் அடியாத விட்டாயா உன் இறைவு எடுக்கும். அவங்க யாரு? நம்ம மகாராணியம்மாடா. அவங்க எப்பேற்பட்டவங்க? அவங்களுக்கு நம்ப போட்டாடி வந்துடும். போடல அவன் பொட்டிங்களா எங்களை டியூப்லைட் வச்சு யாரு இறக்கும். அவங்க நம்ப போட்டாடின்றா இங்க புடிச்சா. ஏய் நம்ம பொண்டாட்டின்னு சொல்லாத. வேணா நம்ம சம்சாரம் சொல்லு. இங்க அடிக்காத. இங்க அடி. ஐயோ